இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 28, கூடா ஒழுக்கம். குறள் எண் 274. தபம் மறைந்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமிழ் தற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவ்வழி இல் நிலைமையான் தம் வேடத்தின் கண்ணே மறைந்து நின்று தவம் அல்லவற்றை செய்தல், வேட்டுவன் புதலின் கண்ணே மறைந்து நின்று புட்களை பிணித்தார் போடும் என்கிறார். அதாவது, பறவைகளை பிடிக்கும் வேடவன் நேரடியாக சென்றால் பறவைகளை பிடிக்க முடியாது. அதனால் அவன் முட்புதர்களிலே மறைந்து நின்று பறவைகளை பிடிப்பான். பிடித்து அதை அதை சமைத்து உண்பான். அது அவனுக்கு ஒரு நிறைவு தருகிறது. அதே போல இந்த தவமுடைய, அதாவது தீமை செய்யக்கூடிய தவமுடையவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தங்களுடைய அந்த தீய ஒழுக்கத்தை மறைப்பதற்காகவே தவ ஒழுக்கம் செய்கின்றனர். உலகத்தாருக்கு அதை மறைக்க வேண்டும், அதே தீய செயல்களை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்ய தவம் பூண்டு அவர்கள் இருக்கிறார்கள், மறைந்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தவவேடத்தில் மறைந்து கொண்டு அறமில்லாத செயல்களை செய்ய விரும்புவோர், தவமில்லாத தவ வேடத்திலே மறைந்து கொண்டு அறமில்லாத செயல்களை செய்தல், புதரில் மறைந்து நின்று வேடுவன் அந்த பறவையை பிடித்தது போல அதற்கு சமம் என்கிறார். ஓமை எப்படி கொடுக்குறார் பாருங்க. அந்த வேடுவன் நேரடியாக போய் புதரை பிடிக்க முடியாது. அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த பறவையை பிடிப்பதற்கு முட்புதரில் மறைந்து நின்று பிடிக்கிறான். அதுபோலத்தான் இந்த தவம் இருப்பவர்கள் வேடம் அணிந்து தீய செயல்கள் செய்பவர்கள் எல்லாரும் இந்த தீய செயல்கள் செய்பவர்கள் தவ வேடம் போடுகிறார்கள் என்று சொல்கிறார். அதாவது இதற்கு கூட இப்போ நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போலி சாமியார் அவன் என்ன செஞ்சான்னா, ஒரு ஆசிரமத்தை நடத்தி அப்படியே பூவையர் இருக்காங்கல்ல, பாவையராகிய பூவையர் அவர்கள் தான் நிறைய அங்கே போய் வணங்குவார். ஏன்னா சாமி நல்லா கொடுக்குறாரு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவர்கள்ட்ட அந்த ஆள்கிட்ட அவர்கிட்ட போய் நிற்பான், அந்த போலி சாமியார்கிட்ட. அவர்களில் எத்தனையோ பேர் அவர்களினுடைய மயக்கத்தில் மயங்கி ஒழுக்கம் கெட்டு கற்பழிக்கப்படுகிறார்கள். இதை மறுத்தவர்கள், இதன் உண்மைகளை வெளியே சொல்ல முயன்றவர்கள் சில பேரை அவன் வெட்டியும் புதைத்திருக்கிறான் அவனுடைய ஆசிரமத்தை சுற்றிய. அப்போ நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாதது, 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கிறது. உடனே அவனை பிடிச்சு எல்லாத்தையும் தோண்டி உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காவல்துறை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலிலே வச்சுருந்தார். ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலே வச்சுருந்தார்கள். அவனுக்கு ஒரு 10 வருடம் கழிந்து அவனே அங்கேயே உயிர் போயிடுச்சா, ஜெயிலேயே உயிர் போயிடுச்சு. அவன் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கான்னு பாருங்கள். இறைவனுடைய பெயரை சொல்லி தவவேடம், அதுதான் தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கே முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது இப்போவே இங்கே நடக்குது. அதனால் அதாவது மனிதன் என்பவன் இறைபக்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. என்னை பொறுத்த அளவு நான் இறைபக்தி உடையவன். அதே போல ஆனால் மூட நம்பிக்கைகளை நான் நம்ப மாட்டேன். நான் என் கையில் வச்சா எனக்கு இது தர்றேன், நான் இது கொடுக்குறேன், குங்குமம் கொடுக்குறேன் அல்லது ஊதி கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லி தவவேடம், அதை போலிச்சாமியார்கள் ஏமாற்றுவார்கள். இதர் என்ன பெரும்பாலும் அந்த பாவையராகிய பூவையர்கள் தான் இதற்கு அடிமையாவார்கள்.
ஏன்னா அவங்க உண்மையிலேயே சாமி சாமி நினச்சி போய் அதில் போய் ஈடுபட்டு கடைசியில் தவறான வழியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் கடைசியில் ஜெயிலே இறந்துட்டான். அதனால் சொல்கிறேன், இதை இப்போ நடந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் சொல்கிறேன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வப்புலவர் இதை சொல்கிறார். நீ இறை வழிபாடு செய், அதை பற்றி அது உன்னுடைய குணம், உன்னுடைய குணம். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தேவையில்லாத தவவேடம் பூண்டு தீமைகளை செய்து தவவேடம் பூண்டாதே அப்படின்னு தான் சொல்லுகிறார். அதாவது நான் இப்போ ரொம்ப பேசணுன்னா வளவலன்னு நிறைய ஆகி போயிருமேன்னு யோசிக்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் கிழக்கு ஏற்கனவே 1977 அதாவது வேலையில்லா பட்டதாரியாக இருந்தபோது கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் பார்த்தேன். பாக்கியராஜா முதல்ல நடித்த படம். பாரதிராஜா தான் அதுக்கு கதைவசனம் எல்லாம் எழுதியிருக்காரு. அதில் என்னென்னா, அவன் ஒரு பெரிய அந்த ஊரிலே பெரிய காமஸ்தமாக இருந்து எல்லா தவறுகளையுமே செய்வான். இதை நதி அதில் அந்த கதாநாயகி இருக்கார்ல, அவள் என்ன செய்வான்னா, அந்த கதாநாயகன் முட்டையடித்து கழுதையெல்லாம் ஏதோ தவறு செய்தால் சும்மா பட்டம் கட்டி அவன் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான். நான் எப்படியும் உன்னை எப்படி திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு போயிடுறான். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ரயில் வண்டியில் நான் கிழக்கே போகும் ரயில், அந்த ரயிலில் இவன் டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஒரு பதிலுமே வராது. கடைசியில் வருகிறாள். அந்த சமயத்தில் கதாநாயகியே இந்த முக்கியஸ்தன் இருக்கான்ல, ஊரினுடைய முக்கியஸ்தன், அவளை கெடுக்க பார்க்கிறான். நீ என் மீது ஆசைகள் கொள்கிறாய் அல்லவா, வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறைமுகமாக கத்தியை வச்சு அப்படியே குத்தி போகிறான். அந்த நேரத்தில் அவன் வர்றான், கதாநாயகன் வந்துடுறான். பார்த்துட்டு அப்புறம் 2 பேரும் இணைஞ்சிடறாங்க. இது பாரதிராஜா ஒரு காலத்தில், அதாவது பீம்சிங் படம் சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கடுத்து என்னடான்னா பாரதிராஜா படம் அருமையாக இருக்கும். அதாவது நடிகர்களுக்கு கூட பற்றி பார்க்கும். முதல்ல நடிகர்களை பார்த்தாங்க, சிவாஜியா எம்ஜிஆரான்னு சொல்லிட்டு. அடுத்து நடிகர்களை பார்க்க மாட்டாங்க, திரைப்பட வசனம் கதை வசனம் யாருன்னு தான் பார்ப்பாங்க. அதில் பாரதிராஜா ஓங்கி நின்றார். அதற்கடுத்து பாலச்சந்தர் இருக்கார்ல, அவர் ஓங்கி நின்றார். மறுக்க முடியாத உண்மைங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்லணும்னா, சினிமாவை விட மாட்டேங்க. என்னுடைய பொழுதுபோக்கு சினிமா தான். ஆனால் நான் தொடர்ந்து படிப்பதிலும் விட மாட்டேன் திரைப்படத்தில். ஏன்னா ஓய்வு நேரத்தில் நமக்கு மைண்டு அதே செலுத்திட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதற்காக சொல்கிறேன். மாணவ செல்வங்களே, இந்த கதைகளெல்லாம் நீங்கள் கேட்க வேணாம். தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய திருக்குறளை தினந்தோறும் படியுங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களுடைய சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.